சார் கொத்தூஸ் அண்டா நீயா மறுபடியுமா என்னண்டா ஓ நிலைமை இப்படி ஆயிப்போச்சே. மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். 24 மணி நேரமும் நமக்கு அதுதான் சிந்தனை. அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகியே தீர வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது, இந்தியாவிற்கு நல்லது. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. யதார்த்தமும் அதுதான். மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி அவர் முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறார். எழுதி வச்சுக்கங்க, இதுல மாற்றம் இல்லை, இது உறுதி. எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. வேலை செய்யக்கூடிய, அதுவும் சென்னையில் ஐடில வேலை செய்யக்கூடிய நீங்களாம் மனுஷங்களா? சோத்துல கையை வச்சுக்கிட்டு தாவைக்காக்கு போய் ஓட்டு போட்டிருக்கீங்களே, மனுஷ பிறவிகளா நீங்களாம் எப்படி நன்றிக்கடன் இல்லாதவங்கப்பா. உங்களுக்குலாம் நன்றிங்கிறதே சுத்தமா கிடையாது. உங்களுக்குலாம் சோறு போட்டது யாரு தெரியுமா? கருணாநிதி. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. உங்க அல்லக்கை ஏன் இப்படி அழுத்திட்டு இருக்காரு? என்னாச்சு மாஸ்டர்? எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவன அழுக சொன்ன. ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. இருக்குதா? இல்ல. பக்கத்துல உத்தரப்பிரதேசத்துல இருக்கா, இப்ப கர்நாடகால இருக்கா, கேரளால இருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்கிறார். கர்நாடகா கேரளாலாம் கேட்டிருக்க மாட்டாரு. மனுஷன் பீகார்ல இருக்கா ஒரிசால இருக்கான்னு தான் கேட்டிருப்பார். என்ன இவன் பூசன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும், இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. ஏண்டா எங்க அப்பா அம்மா அவங்களுடைய தாலி நிலத்தெல்லாம் விற்று எங்களை படிக்க வச்சு, ஏன்னா நீங்கள் செஞ்ச ஆட்சியில் காலேஜுக்கு போனாலும் சரி, இல்லாட்டி அடுத்ததாக எங்கே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி, ஏகப்பட்ட ஊழலை செஞ்சு வச்சுக்கிட்டு படித்தவன் ஒரு வேலைக்கு ஐடி செக்டரில் போய் வேலைக்கு போய் புகுந்து நின்னா அதுக்கெல்லாம் காரணம் கருணாநிதி. நீலாம் நன்றி கெட்டவன் அப்படின்னு சொல்றியே. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல. கம்ப்யூட்டர் என்ற ஒன்று உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கம்ப்யூட்டரை பள்ளி பாட புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்த்து அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கருணாநிதி இல்லைன்னா நீங்களாம் இன்னைக்கு ஐடியில் சாப்பாடு தட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாடு பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்களா? நீங்க இப்படி ஒருத்தன் உங்க முன்னாடி ஒருத்தன் கேள்வி கேட்கறான்னா பலார்னு ஒன்று விடணும்னு தோணுமா தோணாது? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். யாரும் முறைக்கிறா? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. கலைஞர் அன்றைக்கு கணினி படிப்பை பற்றி, கம்ப்யூட்டர் படிப்பை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது இதுல ஒரு படி மேல அண்டாவுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் போல. ஏன்னா கிடைக்க வேண்டிய பேமெண்ட் 4 கோடிக்கு வீடு அப்படியே பாதியில நிக்கிதான், இன்னொரு வீடு குட்டி வீடு ஒன்று பாதியில நிக்கிதான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அண்டா பேசாம இருப்பாரா? இப்படி என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா வீட்டுல எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே, அதெல்லாம் வாங்குறதுக்கு பிறகு தாவேகாவும் அஇஅதிமுகவும் கூட்டணி அமைத்து ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அவங்களுக்கு அந்த வேமாசு எல்லாம் கிடையாது. யாருக்கு? தாவேகாவிற்கு. அவங்க எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கக்கூடியவர்கள். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எடப்பாடியில அவங்க சரியா நாமினேஷன் ஃபைல் பண்ணாம வேணும்னே விட்டுட்டு போயிட்டாங்க. அது விஜயினுடைய உடன்பாட்டோடு நடந்த சதி என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். அது விஜய்க்கும் அதுல உடன்பாடு உண்டு. எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் விஜயிடம் பேசி எடப்பாடியில மட்டும் உங்க கேண்டிடேட் என்ன செய்யுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணி இது பண்ணிடுங்க. உங்க வாய் உங்க ஊருட்டு நீங்க ஊருட்டுறீங்க. ஏன்னா எடப்பாடி தொகுதியில ஒருவேளை ஆன்டி டிஎம்கே ஓட்ட தாவேகா பிரித்து எடப்பாடி பழனிசாமியே தோல்வியடையும் நிலை ஏற்பட்டு விட்டால் நாளைக்கு பேராபத்து. தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வைப்பதை பற்றி நாம அப்ப யோசிக்கலாம். எனவே நீங்க எடப்பாடி தொகுதியில உங்க கேண்டிடேட்டை அப்படி பண்ணிக்கங்க. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. இன்னைக்கு அஇஅதிமுக என்ற கட்சியை ஒளி தோண்டி புதைச்சிட்டாரு எடப்பாடி. இன்றைக்கு அஇஅதிமுக இருக்கக்கூடிய இடத்துல தாவேகா உட்கார போகுது, எழுதி வச்சுக்கோங்க. நான் இது ரொம்ப நாளா சொல்றேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. பல்வேறு பகுதிகளையும் சுத்தி பார்க்க சொல்றேன். தமிழ்நாடு உள்ளபடியே
நாம வந்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அமெரிக்கா பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்ல. அந்த அளவுக்கு உள்ளபடி தமிழ்நாடு வளர்ச்சி. நான் பார்த்தேன், நான் அமெரிக்காவுக்கு போனேனே, யார் செலவுல போனப்பா அப்பாவுக்கே 10,000 ரூபா தானே இருந்துச்சு. கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்றத, கேஷ் இன் ஹேண்ட் 10,000 ரூபா வச்சுட்டு கொடைக்கானல போய் இன்னைக்கு மனுஷன் பிச்சை எடுக்கிறது கூச்சமா இருக்கா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிதான்டா இருக்கும், போக ஜாலியா இருக்கும். 10,000 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி இந்த ஊர்லாம் சுத்த முடியுது? ஏய் தமிழ் ட்ரக்கர், நீ என்னையா ஊரா சுத்திட்டு இருக்க பார், எங்க ஐயாவை பார், 10,000 ரூபா கேஷ் இன் ஹேண்டா வச்சுக்கிட்டு எப்படிலாம் சுத்திட்டு இருக்காரு நீ. அதனால தமிழ் ட்ரக்கர்லாம் இன்னும் நிறைய படிக்க வேண்டியதா இருக்கு. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும், தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். அண்டாவுக்கு பயங்கர வெப்ராளம். யாரோ உளவுத்துறை ரிப்போர்ட்டை கொடுத்ததுனால வந்து பேசிவிட்டாப்ல. இன்னைக்கு முழுக்க சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் போகவே முடியல. கழுவி ஊத்துறாங்க. என்னடா கழுவி ஊத்துறீங்களே, அண்டாவை இப்படிலாம் கழுவி ஊத்தலாமா அப்படின்னு சொன்னா, சார் அவன் வேணுனே வந்து வாண்டடா சிக்கிறான் சார். அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போயிட்டு போய் புடுறா. சார் அடிக்கிறீங்க இந்த பக்கமா அடிங்க சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். இதை விட இன்னொருத்தர் 1977 67 இந்த காலகட்டத்தில் யாரும் இட்லி தோசைலாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஐயோ, டியூப்லைட்டு தான் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கயா, இல்லை மண்ணள்ளி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, கல்லள்ளி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? யாரு? நான் வேற யாரும் கிடையாது, நம்ம சூர்யா சேவியர் இருக்காரு பார்த்தீங்களா, தீகா கும்பல். அவர் சொல்லியிருக்கார், நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? அப்ப இவனுடைய கணக்கு எப்படி இருக்குன்னா, நான் ஜட்டி போட்டதுக்கு காரணம் திமுக தான், நான் போய் சுச்சு பண்றதுக்கும் காரணம் திமுக தான். இந்த பழனிலே முத குடும்பி எடுத்துட்டு கிராப்ப விட்டது யாரு? என் தாத்தா. இந்த பழனில ஜாண்டைக்கு ஜட்டி போட்டது யாரு? உங்க சித்தப்பா. இல்லை, நான். முத இந்த பழனில பேண்ட் போட்டது யாரு? யாரு? என் அப்பா. இல்ல, நான் வீடு கட்டுறதுக்கும் காரணம் திமுக தான், நான் நிலம் வாங்கினாலும் காரணம் திமுக தான். டேய், இதெல்லாம் திமுக இல்லைன்னா இன்னும் நான் நிறைய நல்லா சாதிச்சிருப்பணும்னு எனக்கு நல்லா ஏக்கமா இருக்குடா. அவ்வளவு ஊழல் செஞ்சு வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அண்டா இதோ வாரேன். கொத்தூஸ் இன்னைக்கு கொத்து பரோட்டா தான். கொத்தூஸ் இந்த அண்டா என்ன தெரியுமா செஞ்சிருக்கான்? விரக்தியில ஐடியில் இருக்கிறவங்கலாம் வந்து தாவேக்கா கோட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட இவங்களால கட்டுப்படுத்திட முடியும். ஆனா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க பாருங்க, வேற லெவல். அவங்கெல்லாம் எங்களை மாதிரி சும்மா ஃப்ரீயா பூவா ஃப்ளவரா இருக்க மாட்டாங்க, ஃபயரா இருப்பாங்க. இங்க போய்கிட்டு கொத்தூஸ் உங்க வேலையெல்லாம் காண்பிக்காதீங்க, அரசாங்கம் நீங்கள் உங்க வேலையெல்லாம் காண்பிக்காதீங்க, வச்சு செஞ்சு விட்டுருவாங்க பசங்க. அறிவு அரவலுக்காட்டு இருக்கிறவன் தட்டுல சோத்த போட்டு சாப்பிடுகின்ற பொழுது அவனுக்கு ஞாபகம் வரும். எது ஞாபகத்துக்கு வரும்? டைட்டில் பார்க் யார் கொண்டு வந்தா? நல்லா இருக்கு. என்னது? தூம் பண்ணுங்க சார். நல்ல சகனம் வச்சே. என்னது? ரெண்டாவது தூம் பண்ணுங்க சார். நல்ல சகனம் வச்சே.